இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் திகதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். மிக்ஸ் அண்ட் மேட்ச் உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. பிரித்தானியாவின் குடியேற்ற கொள்கைகளை அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப், துணை அரசு தலைவர் ஜேடி வான்ஸ் உட்பட ட்ரம்ப் நிர்வாகத்தின் முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் அண்மைய நாட்களில் ஒரு பிடிபிடித்து கடுமையாக விமர்சனம் செய்ய பிரித்தானியாவிலும் குடியேறிகளுக்கு எதிரான எதிர்ப்பு அதிகரித்து வருவதை காணக்கூடியதாக உள்ளது. அந்த வகையில் இப்போது பிரித்தானியாவில் ஒப்பீடு ரீதியில் வெளிநாட்டவர்கள் குறைவாக வசிக்கும் வட அயர்லாந்தில் கடுமையான இனப்பதற்றங்கள் எகிற வைக்கப்படுகின்றன. அதிலும் வட அயர்லாந்து தலைநகர் பெல்ஃபாஸ்டின் மக்கள் தொகையில் ஏறக்குறைய 97% மக்கள் இன ரீதியாக வெள்ளையர்களாக இருக்கும் நிலையில் சூடானியர் ஒருவர் நடத்திய கத்திக்குத்து தாக்குதல் அங்கு வசிக்கும் சோமாலிய மக்கள் உட்பட்ட ஆப்பிரிக்க மக்கள் மீது இனவெறி தாக்குதல்களை கட்டவிழ்த்துவிடும் நாசகாரத்தை உருவாக்கியுள்ளது. நேற்றிரவும் ஆப்பிரிக்க மக்கள் வாழும் பல இடங்கள் குறிவைக்கப்பட்டு வன்முறைகளுக்கு இலக்காகப்பட்டுள்ளன. 2004 ஐரோப்பிய ஒன்றியம் விரிவாக்கப்பட்ட பின்னர்தான் வட அயர்லாந்திற்கு போலந்து மற்றும் லித்துவேனியாவிலிருந்து கணிசமான எண்ணிக்கையிலான மக்கள் குடியேறச் சென்றனர். எனினும் பிரெக்சிட்டுக்கு பின்னர் ஐரோப்பிய ஒன்றிய குடியேற்றம் நின்று அதற்கு பதிலாக ஆப்பிரிக்க மக்களும் ஆசிய நாட்டு மக்களும் குறிப்பாக இந்திய மக்களும் அதிகமாக குடியேறியதால் வெள்ளையின இளையோர் மத்தியில் ஒரு வெறுப்பு நிலை அதிகரித்துள்ள நிலையில் இப்போது அது வன்முறைகளாக வெடித்துள்ளது. வட அயர்லாந்தை பொறுத்தவரை அங்கு யாரை குடியேற்றுவது, யாருக்கு புகலிடத்தை வழங்குவது, யாருக்கு நுழைவிசவு எனப்படும் விசாவை வழங்கிக் கொள்வது என்பதில் பிரித்தானிய அரசாங்கம்தான் முடிவெடுக்க முடியும். வட அயர்லாந்தின் மாநில அரசாங்கம் அதனை முடிவெடுக்க முடியாது. இதனால் இந்த வன்முறைகளின் பின்னணியில் பிரித்தானியாவின் தொழிற்கட்சி அரசாங்கத்தின் மீதும் வட அயர்லாந்து வெள்ளையின வாசிகளில் ஒரு சாராருக்கு கொஞ்சம் சீற்றம் இருப்பதையும் அரசாங்கத்திற்கு எதிரான வெறுப்புக்காக அவர்கள் குடியேறிகளை இலக்கு வைப்பதையும் காண முடிகிறது. கடந்த வருடம் வட அயர்லாந்தின் பாலிமெனா நகரில் 2 ருமேனிய 11 வயது சிறார்கள் ஒரு 11 வயது அயர்லாந்து சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்டதை அடுத்து இனவரியால் வன்முறை கலவரங்கள் அங்கு தூண்டப்பட்டன. பல இரவுகளாக அங்கு தீயிடல் சம்பவங்கள் நடைபெற்றன. அதன் பின்னர் அந்த வன்முறைகள் ஓய்வுக்கு வந்த நிலையில் இப்போது சூடானியர் ஒருவர் நடத்திய கத்திக்குத்து தாக்குதலால் அங்கு வசிக்கும் ஆப்பிரிக்க பூர்வீக மக்கள் உட்பட்ட வெளிநாட்டு குடியேறிகள் அச்சத்தால் வாழ வேண்டிய நிலைமை உருவாகியுள்ளது. தற்போது இடம்பெற்று வரும் வன்முறைகளில் ஆப்பிரிக்க மக்கள் வாழும் இல்லங்கள் சில குறிவைக்கப்பட்டதால் அங்கு வாழ்வோர்கள் அச்சத்தால் வெளியேறியுள்ளனர். தற்போது இந்த கத்திக்குத்து தாக்குதலை செய்த நபர், அதாவது சூடான் குடியேறி கொலை முயற்சி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். 2023ஆம் ஆண்டில் பிரான்சின் தலைநகர் பாரிஸிலிருந்து டப்ளினுக்கு விமானத்தில் சென்ற இந்த சூடானியர் வட அயர்லாந்துக்கு நுழைந்து அங்கு தஞ்சங்கோரிய நிலையில் அவருக்கு 2028ஆம் ஆண்டு வரை அங்கு தங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் சந்தேகத்துக்கிடமான இந்த தாக்குதல்தாரி தனது புகலிட கோரிக்கையை அதிகாரபூர்வமாக பெற்றிருப்பதால் அவரை நாடு கடத்துவது இனிமேல் பிரித்தானிய அரசாங்கத்திலும் முடியாது என கூறப்படுகின்றது. நேற்றிரவு வட அயர்லாந்தில் ஆரம்பித்த குடியேறிகள் மீதான வன்முறைகளை அடுத்து இந்த குடியேறிகள் எதிர்ப்பை இங்கிலாந்து, வேல்ஸ் மற்றும் ஸ்கொட்லாந்து ஆகிய பிராந்தியங்களுக்கும் விரைவுபடுத்த குடியேற்ற எதிர்ப்பு மற்றும் வலதுசாரி ஆதரவாளர்கள் தீவிரப்படுகிறார்கள். இவற்றை தடுக்க அரசாங்கமும் தனது தரப்பில் தீவிர முயற்சிகளை எடுத்து வருகின்றது. எனினும் இந்த இழுபறி நிலைமையால் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த நிலவரங்கள் குடியேறிகளை அச்சப்படுத்திக் கொள்கின்றது. கடந்த வாரம் இங்கிலாந்தின் சவுத்ஹாம்ப்டன் நகரில் கடந்த வருட இறுதியில் நடைபெற்ற ஒரு கொலை தொடர்பான காவல்துறையின் காணொளி காட்சிகள் வெளியான பின்னர் குடியேறிகளுக்கு எதிரான பெரும் கலவரங்கள் உருவாக தலைப்பட்டன. சவுத்ஹாம்ப்டன் நகரில் வசிக்கும் ஒரு வெள்ளையின இளைஞர்
பிரித்தானியாவில் பிறந்த ஒரு சீக்கிய இளைஞரால் கத்தியால் குத்தி கொல்லப்பட்ட போது வெள்ளையினமானவரான ஹென்றி நோவாக்கின் மரணம் தொடர்பான அந்த காணொளி வெளியாகியதும் அதிர்ச்சிகளுக்குள்ளாக்கப்பட்டது. ஏனென்றால் கத்தி குத்துக்கு இலக்கான ஹென்றி நோவாக்குக்கு காவல்துறையினர் விலங்கிட்டு அழைத்துச் சென்றனர். குத்தியவர் இனவெறி சார்ந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து தப்பிக்கொண்டதாக சொல்லப்படுகின்றது. இதனால் நாடளாவிய ரீதியில் பெரும் கண்டனங்கள் வெடித்தன. இந்த நிலையில்தான் ஹென்றி நோவாக்கின் மரணத்துக்கு பிரித்தானியாவில் அதிகளவாக இடம்பெறும் குடியேற்றமே காரணம் என அமெரிக்க உப அரசு தலைவர் வான்ஸ் குற்றம் சாட்டியதை அடுத்து வலதுசாரிகள் பிரித்தானியாவில் எழுச்சியுற தலைப்படும் நிலையில் வட அயர்லாந்திலும் ஒரு சம்பவம் இப்போது வன்முறைகளை விதைத்துள்ளது. உலகின் கால்பந்து திருவிழா நாளை ஆரம்பிக்கின்றது. 2026 ஆண்டுக்கான உலகக்கிண்ண கால்பந்தாட்டு போட்டிகள் நாளை 11ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 19ஆம் தேதி வரை இடம்பெறும் நிலையில் இது கால்பந்தாட்டு ரசிகர்களுக்கு ஒரு விழாக்காலமாகின்றது. ஃபீபாவின் அதாவது அனைத்துலக கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் உலகக்கிண்ண வரலாற்றில் முதன்முறையாக இந்த போட்டியில் 48 அணிகள் பங்கேற்றுக் கொள்கின்றன. முன்னரெல்லாம் 32 அணிகள் பங்கேற்கும் நிலையில் இப்போது இந்த விரிவு இடம்பெற்றுள்ளது. இந்த முறை அமெரிக்கா, மெக்சிகோ மற்றும் கனடா ஆகிய 3 நாடுகளில் உள்ள 16 புகழ்பெற்ற நகரங்களில் போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. அதிலும் அமெரிக்காவில் தான் அதிகமான போட்டிகள் இடம்பெற உள்ளன. குறிப்பாக டல்லஸில் 9 போட்டிகள் நடைபெற உள்ளன. நியூயார்க்கின் நியூ ஜெர்சி மைதானம், லாஸ் ஏஞ்சல்ஸ் மைதானம், அட்லாண்டா, போஸ்டன், ஹூஸ்டன், மியாமி, பிலடெல்பியா, கான்சஸ் சிட்டி, சியாட்டில் மற்றும் சான் பிரான்சிஸ்கோவிலும் போட்டிகள் இடம்பெறுகின்றன. மெக்சிகோவில் மெக்சிகோ சிட்டி, குவாடலஹாரா மற்றும் மண்டேரி ஆகிய நகரங்களிலும் போட்டிகள் இடம்பெறுகின்றன. கனடாவை பொறுத்தவரை டொரண்டோ மற்றும் வான்கூவர் ஆகிய நகரங்களில் உள்ள மைதானங்களிலும் போட்டிகள் இடம்பெறுகின்றன. இந்த போட்டிகள் 39 நாட்களுக்கு மொத்தமாக 104 போட்டிகளாக நடைபெற உள்ளன. நாளை இடம்பெறும் முதல் போட்டி மெக்சிகோவின் வரலாற்று சிறப்புமிக்க எஸ்டாடியோ அஸ்டேகா நகர மைதானத்தில் இடம்பெறுகின்றது. முதல் போட்டியில் மெக்சிகோ அணி தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொள்கிறது. இறுதிப் போட்டி ஜூலை மாதம் 19ஆம் தேதியன்று அமெரிக்காவின் உள்ளூர் நேரம் மாலை 3 மணிக்கு இடம்பெற உள்ளது. இந்த முறை உலக கிண்ண போட்டி தலா 4 அணிகள் கொண்ட 12 குழுக்களுக்கு இடையில் இடம்பெற உள்ளன. ஒவ்வொரு குழுவிலிருந்தும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் 8 அணிகளும் 32 அணிகள் கொண்ட நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறும் வகையில் போட்டி நிகழ்ச்சி நிரல் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பின் கடுமையான குடியேற்ற விதிகள் காரணமாக அமெரிக்காவுக்கு செல்லும் உலகக்கிண்ண அணிகள் சில சவால்களை எதிர்நோக்கியுள்ளன. உலகக்கிண்ண போட்டியாக இருந்தாலும் அமெரிக்காவுக்குள் யார் நுழைய முடியும், யார் நுழைய முடியாது என்பதை அமெரிக்க அரசாங்கம்தான் தீர்மானிக்க முடியுமே தவிர இந்த போட்டியை நடத்தும் ஃபீபா எனப்படும் அனைத்துலக கால்பந்தாட்டு சம்மேளனம் தீர்மானிக்க முடியாது. இதனால் கடந்த வார இறுதியில் ஃபீபாவின் சோமாலிய நடுவரான உமல் அப்துல் காதர் ஆர்டனுக்கு அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு அவர் மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டார். 2025ஆம் ஆண்டில் ஆப்பிரிக்காவின் தலை சிறந்த நடுவராக ஆர்டன் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அவருக்கு இந்த கதி வந்துள்ளது. கடந்த வாரம் மியாமி விமான நிலையத்தில் வந்திறங்கிய அவர் அமெரிக்க குடியேற்ற அதிகாரிகளால் 11 மணி நேரம் விசாரிக்கப்பட்டார். அல்கைடா அமைப்புடன் தொடர்புடைய அல் ஷபாப் என்ற அமைப்பு தொடர்பாக அவரிடம் பல வினாக்கள் கேட்கப்பட்ட பின்னர் அவர் மீண்டும் அமெரிக்காவுக்குரிய நுழைவு அனுமதி மறுக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டார். ட்ரம்ப் நிர்வாகத்தின் பயணத்தடையால் பாதிக்கப்பட்ட 39 நாடுகளில் ஒன்றாக சோமாலியாவும் உள்ள நிலையில் சோமாலியாவின் இந்த பிரஜை புகழ்பெற்ற ஒரு நடுவராக இருந்தாலும் அவருக்கும் அனுமதி மறுக்கப்பட்டது. யாருக்கு விசா வழங்குவது, யார் தங்கள் நாட்டிற்கு அனுமதிப்பது என்பதை இந்த விடயத்தில் தமது அமைப்பால் எதுவுமே செய்ய முடியாதென ஃபீபா கைவிரித்துவிட்டது. இதேபோல ஈரான் போன்ற ஏனைய சில நாடுகளும் அமெரிக்காவுக்குள் நுழைவதில் சில சிக்கல்களை எதிர்கொண்டன. ஈரானிய பயிற்சியாளர்களில் 15 பேருக்கு நுழைவிசை மறுக்கப்பட்டது. இதுவரை 35 அணிகள் அமெரிக்காவுக்குள் நுழைந்த நிலையில் அவ்வாறாக நுழைந்த எந்த அணிகளின் வீரருக்கும் அல்லது பயிற்சியாளருக்கும் நுழைவிசைவு அதாவது விசா மறுக்கப்படவில்லை என அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆயினும் சில அதிகாரிகளுக்கு நுழைவிசைவு அதாவது விசா மறுக்கப்பட்டால் அதற்கு நல்ல காரணங்கள் இருக்கும் எனவும் உலக கிண்ண போட்டி என்ற போர்வையில் அமெரிக்காவுக்கு தீங்கிழைக்கும் வகையில் ஈரானிய சக்திகளும் உளவாளிகளும் அமெரிக்காவுக்குள் நுழைவதை தடுக்க வேண்டியதன் அவசியம் அமெரிக்க அதிகாரிகளுக்கு இருப்பதாக அவர்கள் கூறிக்கொள்கின்றார்கள். தங்களை பயிற்சியாளர்கள் என கூறிக்கொள்வர்கள்
உண்மையில் பயிற்சியாளர்களாக இல்லாமல் ஈரானின் இராணுவ உளவாளிகளாக இருந்து அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கு இந்த பயிற்சியாளர் போர்வையை பயன்படுத்துவதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் கூறிக்கொள்கிறார்கள். மத்திய கிழக்கில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு மோதல் தொடர்ந்தாலும் ஈரானின் தேசிய கால்பந்தாட்ட அணி தனது 3 குழி போட்டிகளையும் அமெரிக்காவில் தான் விளையாட உள்ளது. ஆனால் இவ்வாறான விசா மறுப்புகள் அந்த அணியின் பயிற்சியாளர்களுக்கு இருப்பதால் ஈரான் அணி தனது பயிற்சி முகாமை அரிசோனாவின் டக்சனில் இருந்து அவசரமாக மெக்சிகோவுக்கு மாற்றியுள்ளது.